ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு மற்றும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பாலிசி என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு கோர்ஸில், அதாவது ஒரு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் அல்லது வெட்டினரி கோர்ஸ், அக்ரி கோர்ஸ் அல்லது எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எந்த கோர்ஸ் சேரணுன்னாலும் கவர்மெண்ட் கோட்டாவில் சேரும்போது இந்த ரிசர்வேஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி ரிசர்வேஷன் பாலிசி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனி ரிசர்வேஷன் பாலிசி. அதே போல் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம போகும்போதும் இந்த ரிசர்வேஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அந்த ரிசர்வேஷன் பாலிசி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன், அதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு அல்லது ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு யார் யாருக்கு எவ்வளோ சீட்ஸ் ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எய்ம்ஸில் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஜிப்மரில் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸாக இருக்கலாம், அல்லது எனி கோர்ஸ், என்ஐடி, ஐஐடி, ஜிப்மர், வாட் எவர் இட் மே பி. நீங்கள் எந்த ஒரு கல்லூரியில் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் அங்கே ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க, அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு அவங்க கால்ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் பாலிசி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டுக்கு பார்ப்போம். இப்போது அன்ரிசர்வ்டு ஓப்பன் சொல்லுவோம், அவங்களுக்கு 40.5% இடஒதுக்கீடு. இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும். அன்ரிசர்வ்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டுமா சார்? இல்லை, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா வேணால் அவங்க இருக்கலாம். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அதாவது எந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களாவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க வைக்கக்கூடிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் டாப் 40.5% ரேங்க்கில் வராங்க இல்லையா, அவங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தாலும் இவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன், அதாவது அந்த இடஒதுக்கீடில் வந்துடுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போது ஒரு 100 சீட் இருக்குது. 100 சீட்டில் 40 அல்லது 41 சீட்டு பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டில் வச்சுருக்காங்கன்னா ரேங்க் போடுவாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சு, அந்த எக்ஸாம் முடிஞ்சு போடுற ரேங்க்கில் மொதல் 40 பேர் அல்லது 41 பேர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கேட்டகரி, அவங்க எந்த கம்யூனிட்டி, எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா வேணாலும் இருக்கலாம். அப்படி எதையுமே பார்க்காம அவங்களுக்கு மார்க்கை மட்டும் பேசிஸ் பண்ணி பியூர் மெரிட்டில் ஜாபோ அல்லது அந்த எஜுகேஷன் கோர்ஸ் சீட்டோ கொடுத்தாங்கன்னா அதை அன்ரிசர்வ்டு ஓப்பன் மெரிட் சீட் அப்படிம்போம். இப்போ இந்த 41 சீட்டு முடிஞ்சு போச்சு, அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த 100 சீட்டில் 27 சீட்டு, 15 சீட்டு, 7.5 சீட்னா 8 சீட்டு, அந்த மாதிரி பிரிப்பாங்க, 10 சீட்டுன்னு பிரிப்பாங்க. இதில் 27 சீட்டுக்கு அதுக்கு அடுத்து வர ஓபிசி நான் கிரீமி லேயர் மட்டுமே எலிஜிபிள், வேறு கம்யூனிட்டிக்காரங்க போக முடியாது. 15 சீட்டுக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே எலிஜிபிள். இப்போது ரேங்க் நம்பர் 41ல் ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 42ல் இல்லை, 43ல் இல்லை, 44ல் இல்லை, 45ல் இல்லை, 46ல் தான் இருக்காங்கன்னா இங்கே ஒரு சீட்டு கொடுத்துட்டு அடுத்த சீட்டு இங்கே கொடுத்துட்டு அடுத்து 13 சீட்டு யாருக்குன்னு பார்த்து கொடுப்பாங்க. 100 சீட்டுக்கு நம்ம கணக்கு சொல்கிறோம். 1000 சீட்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த 15% எவ்வளோ, 150 சீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்து அலாட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5% ரிசர்வேஷன் எங்கள் ஆல் இண்டியா கோட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் இடஒதுக்கீட்டில். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10%. இப்போ இந்த நேமை வச்சு நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா வருட வருமானம் 8 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும் சார். எங்கள் ஃபேமிலியில் வருட வருமானத்துக்கு 8 லட்சத்துக்கு கம்மி தான். அப்போ நான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% ரிசர்வேஷனுக்கும் வருவேனா அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர்லையோ, எஸ்சிலேயோ, எஸ்டியிலையோ இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் வந்திருக்கீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இந்த ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அப்போது நான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் வருவேன், நான் எந்த ரிசர்வேஷன்லேயும் வரமாட்டேன், என்னோட வருட வருமானம் 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்குது அண்ட் அவங்க சொல்கிற அந்த ஒரு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கு இடையில நான் வரேன் அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். சார் நான் ஓபிசி நான் கிரீமி லேயர், எனக்கும் வருட வருமானம் 8 லட்சம் கம்மி தான்னா நீங்கள் தான் ஓபிசி நான் கிரீமி லேயர் ஆல்ரெடி ஒரு ரிசர்வேஷன் இருக்கீங்களே, அப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வர முடியாது. சார் நான் எஸ்சி ஸ்டூடெண்ட், எங்கள் ஃபேமிலி வருமானமும் 8 லட்சத்துக்கு கம்மி தான், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வர முடியாது. எஸ்டி ஸ்டூடெண்ட், எங்கள் ஃபேமிலி வருமானமும் 8 லட்சத்துக்கு கம்மி தான், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வர முடியாது. எந்த ரிசர்வேஷன்லையும் வராதவங்க மட்டும்தான் அவங்களோட வருட வருமானம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி 8 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வருவாங்க. ஓகே, இப்போ ஓபிசி நான் கிரீமி லேயரில் யாரெல்லாம் வருவா சார்? சார் நான் தமிழ்நாட்டில் பிசின்னு இருக்கேன், தமிழ்நாட்டில் எம்பிசின்னு இருக்கேன், தமிழ்நாட்டில் பிசி முஸ்லீம் இஸ்லாம் அந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கேன். நாங்கள் இந்த 3 கேட்டகரியில் இருந்து
உங்களோட வருட வருமானம் 8 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயரில் வருவீங்க. பட் 8 லட்சத்துக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் போய் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர், அவ்வளவுதான். சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதர் தென் தட் யூ நீட் நாட் வரி. இப்போது இன்னொரு டவுட் வரும் ஓபிசி நான் கிரீமி லேயரில். சார் ஓபிசி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதில் ப்ராக்கெட்டில் க்ரீமி லேயர்னு இருக்குன்னா வெளியில் பாருங்கள், அதுக்கு அந்த லைன்லேயே பாருங்கள் நாட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சு, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா நீங்கள் நான் க்ரீமி லேயர். சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டான்னா தான் நீங்கள் க்ரீமி லேயர். க்ரீமி லேயருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கிடையவே கிடையாது. அப்போது ஓபிசி நான் கிரீம், நான் பிசி எம்பிசி பிசிஎம் ஓபிசி நான் கிரீமி லேயரில் அப்ளை பண்ணேன், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணலாம். பட் இந்த ஓபிசி நான் கிரீமி லேயரில் வரலை அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டுக்கு போயிடுவீங்க. சரி சார், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஸ்டேட் லெவலில் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்டை வச்சு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போது பிசி எம்பிசி பிசிஎம்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகணுன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி 1 இயர் தான். அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து, இப்போது ஏப்ரல் 1 2024 ஆரம்பித்து மார்ச் 31 2025 வரைக்கும் தான் அதோட வேலிடிட்டி. திருப்பி அவங்க ஏப்ரல் 1 2025 புதுசாக புதுப்பிச்சு வாங்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயரில் பிசி எம்பிசி பிசிஎம் ஆல் இண்டியா கோட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷனுக்கு. பட் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி கிடையாது. ஸ்டேட் லெவலில் கொடுத்த, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுத்த சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷனுக்கும் எலிஜிபிள். அண்ட் உங்களுக்கு இன்கம் பார்க்க மாட்டாங்க ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. சரி, இன்கம் பார்க்குறது ஓபிசி நான் கிரீமி லேயருக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் தான். இது ஆல் இண்டியா கோட்டா ரிசர்வேஷன் பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட், தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரிசர்வேஷன் பாலிசி இருக்கும். அது பாண்டிச்சேரிக்கு வேறு மாதிரி இருக்கும், கேரளாவுக்கு வேறு மாதிரி இருக்கும், கர்நாடகாவுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சேம் த்ரூ அவுட் இந்தியா ஒரே பாலிசி. பட் ஸ்டேட்டுக்குன்னு வரும்போது அந்த ரிசர்வேஷன் பாலிசி மாறுது. தமிழ்நாட்டில் ஓப்பன் காம்படிஷன், இது ஒரு கம்யூனிட்டி கிடையாது, கேட்டகரி கிடையாது. ஓப்பன் காம்படிஷனுக்கு 31%. எகெயின் நான் சொன்ன மாதிரி 100 சீட்டில் 31 சீட்டு, 31%னா 31 சீட்டு ஓசிக்கு போகுது அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் எடுக்கும்போது டாப் 31ல் இருக்கிறவங்க 100 சீட்னா 31, 1000 சீட்னா 310, 2000 சீட்னா 620, அந்த பர்சன்டேஜ் போட்டுக்குங்க. அப்போது 100 சீட்டுக்கு சொல்கிறோம், மொதல் 31 பேர் ஓசியில் வந்துடுவாங்க. அவங்க பிசியாக இருக்கலாம், பிசிஎம்மாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்சிஏவாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம். இதில் எந்த கேட்டகரியில் வந்தாலும் மொதல் 31 பேர் ரேங்க்கில் இருக்கவங்க ஓசிக்கு வந்துடுவாங்க, ஓப்பன் காம்படிஷனில் போயிடுவாங்க. சரி, அடுத்து அந்த 31 சீட்டு முடிஞ்சிருச்சு. 100 சீட்டில் மீதி இருக்கிற சீட்டுக்கு 26.5%, 27 சீட்டு கொடுக்கலாம், 26 சீட்டு கொடுக்கலாம். தட் கவர்மெண்ட் வில் டிசைட், அந்த அத்தாரிட்டி டிசைட் பண்ணுவாங்க. பிசிக்கு, பிசிஎம்க்கு 3.5% இடஒதுக்கீடு, எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீடு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15% இடஒதுக்கீடு, எஸ்சி அருந்ததையர் சொல்லுவாங்க 3% இடஒதுக்கீடு. ஆக்சுவலி 18% எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதில் 3% எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு வரும்போது 15-3ன்னு பிரியும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1% இடஒதுக்கீடு. இதுதான் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கான ரிசர்வேஷன். ஸ்டேட் கோட்டாவுக்கு இன்கம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு 8 லட்சத்துக்குள்ளே இருக்கணும், 10 லட்சத்துக்கு, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ பிசியாக இருந்தாலும் சரி, பிசிஎம்மாக இருந்தாலும் சரி, எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எந்த கேட்டகரியில் வந்தாலும் இன்கம் பார்க்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், எஸ்சி எஸ்சிஏவை குமுலேட்டிவாக சேர்த்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எஸ்சியில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்கு தான் அது பிரித்து ரிசர்வேஷனில் வச்சுருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எஸ்சி எஸ்சிஏ ரெண்டும் சேர்ந்து எஸ்சி தான். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ரிசர்வேஷன் பாலிசி. ஆல் இண்டியா கோட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர்னா வருட வருமானம் 8 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும்பாங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் வந்துருச்சா நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் வந்துருச்சா நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனும் ஓபிசி நான் கிரீமி லேயரும் இன்கம் பேஸ்ட் அந்த ஒரு எக்கனாமி அந்த இதை பொறுத்து. பட் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு எந்த கேட்டகரியுமே எந்த கம்யூனிட்டியுமே வருமானத்தை பேஸ் பண்ணி கொடுக்கறது கிடையாது. ஸ்காலர்ஷிப்புக்கு மட்டும்தான் வருட வருமானம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கெலாம் கேட்கலாம். பட் நார்மலாக ரிசர்வேஷனில் போய் சீட் எடுத்து நான் டியூஷன் ஃபீஸ்லாம் கட்டி கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறேங்கிறவங்களுக்கெல்லாம்
எந்த ஒரு வருட வருமான சான்றிதழும் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நான் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் வரேன் சார், அல்லது எஸ்சி எஸ்சி எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டியனில் வரேன் சார்னா உங்கள் வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் உங்கள் டியூஷன் ஃபீஸை வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டே கட்டுவாங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணாலும் சரி, டியூஷன் ஃபீஸை வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கட்டுவாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால், கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகியிருந்தாலும் கூட 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருட வருமானம் இருந்தால் உங்களோட என்டையர் டியூஷன் ஃபீஸ் மட்டும் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கட்டிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரிசர்வேஷன் பாலிசியில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.